Good morning guys. So இன்னைக்கு வந்து நம்ம செஷன் 7 பார்க்க போறோம். செஷன் 7 ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, ரிமைண்டர்ஸ் பார்த்தாச்சு, அதோட அப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ் அப்ளிகேஷன் ரிமைண்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம் சரியா? ஓகே. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன் சிசார் ஃபேக்கல்ட்டி. ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. யூடியூப்பில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா? வாங்க சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். எஸ். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் இதான் நீங்கள் எல்சிஎம் சொல்லுவீங்க. ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட்டு, ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட்டு காமன் மல்டிபிள் கரெக்டாக? இப்படி தான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். பட் இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது சரியா? ஓகே. எல்சிஎம் அப்படின்னா எழுதிக்கோங்க, த நம்பர். எல்சிஎம் அப்படின்னா இட் இஸ் அ நம்பர், இட் இஸ் எ நம்பர் divisible by given set of number, given set of number ஓகேவா? ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகக்கூடிய ஒரு ஸ்மால் நம்பர். ஏன்னா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் நிறைய நம்பர் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு நம்பர் தான் என்னது, எல்சிஎம் ஓகேவா? இட் இஸ் த லீஸ்ட் நம்பர், இட் இஸ் அ லீஸ்ட் நம்பர், இட் இஸ் த லீஸ்ட் நம்பர் divisible by given set of நம்பர். அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து ஹெச்சிஎஃப் அப்படின்னா சேம் இதே தான் அப்படியே மாற்றி நம்புகிறோம். இட் இஸ் தி நம்பர், இட் இஸ் தி லீஸ்ட் நம்பர் இல்லாமா? ஏதாவது லீஸ்ட் நம்பர் தான், இல்லை ஹையஸ்ட் நம்பர். இட் இஸ் தி நம்பர், இட் இஸ் தி நம்பர் டிவைடு தி கிவன் செட் ஆஃப் நம்பர் ஓகேவா? ஸோ ரெண்டு விஷயம் தான்ப்பா. இது வந்து லீஸ்ட் நம்பர் divisible by given set of number. ஸோ ஒரு நம்பர் எக்ஸ் கமா ஒய் இருக்குது அப்படின்னா, எல்சிஎம் இருக்குது அப்படின்னா, அந்த எல்சிஎம்மை இந்த ரெண்டு நம்பரும் பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் இருக்குது, அந்த எல்சிஎம்மை கொடுத்துருக்க ரெண்டு நம்பரும் பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிச்சுன்னா அது வந்து எல்சிஎம். இதுவே ஹெச்சிஎஃப் அப்படின்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை ஹெச்சிஎஃப் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எல்சிஎம் இருக்குது அப்படின்னா எல்சிஎம்மை கொடுத்துருக்க நம்பர் டிவைட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் வந்து மேலே இருக்குது, கொடுத்துருக்க நம்பர் கீழே இருக்குது ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து எல்சிஎம்மு. ஹெச்சிஎஃப் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை ஹெச்சிஎஃப் டிவைட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் மேலே இருக்குது, ஹெச்சிஎஃப் வந்து கீழே இருக்குது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் ஓகேவா? ஃபைன் ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஃபார்முலா வைஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு LCM into HCF. The product of two number x, y is equal to LCM into HCF. So, ஒரு LCM-ஐயும் HCF-ஐயும் நீங்கள் பெருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் கிடச்சிரும். இது ஒன்று சொல்லலாமா? அதுக்கடுத்து LCM ஆல்வேஸ் கிரேட்டர் தென் HCF சரியா? கிரேட்டர் தென் HCF. ஸோ LCM வந்து மேபி ஈக்குவல் கூட இருக்கலாம் ஓகேவா? சம்டைம்ஸ் ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஆனால் LCM ஆல்வேஸ் கிரேட்டர் தென் HCF தான் ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஹெச்சிஎஃப் கிரேட்டர் தேன் எல்சிஎம் அப்படிங்கிற கேஸ் வந்து வரவே வராது. இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்து ஒரு சின்ன நம்பர் நான் கொடுக்குறேன் ஓகேவா? இப்போ 12, 8. ஸோ 12 and 8 இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஒரு 8 போடுவாங்க, 12 போடுவாங்க, காமனாக 2 இருக்குது, அப்போது 4, இதில் வந்து 6, அகெயின் 2 இருக்குது, இதில் வந்து 2, இதில் வந்து 3. ஸோ இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 2 × 2 × 2 × 3. ஆன்சர் வந்து 8 4 24. ஸோ இதுதான் எல்சிஎம். ஸோ இதுதான் நீங்கள் ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு வர்ற எல்சிஎம் ஓகேவா? பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், நம்ம ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஓகே. ஸோ அந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 12 இருக்குது. ஸோ 12 அதோட சீரியஸ் சொல்லுங்கள். 12, 24, 36, 48, 60 இப்படி போய்கிட்டே இருக்கும். இங்கே 8, 1 8, 2 16, 3 24, 4 32, 5 40, 6 48 இந்த மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதோட மல்டிபிள்ஸ் என்ன இருக்குது, இதோட மல்டிபிள்ஸ் என்ன இருக்குது, இந்த ரெண்டுத்துலேயும்
காமனாக உள்ள மல்டிபிள்ஸ் என்னது 24. ஓகேவா, காமனாக உள்ள மல்டிபிள் 24. அதுக்கடுத்து 24க்கு அப்புறம் 48 வரும். அதோட சீரீஸ் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது எல்சிஎம் அப்படிங்கிறது நத்திங் பட் திஸ் 24. ஓகே, ஸோ நான் சொன்ன கான்செப்ட் பாருங்கள். இந்த 24 இருக்குது. இந்த 24 டிவைட் பை 12 ஆன்சர் என்ன வருது 2 வருது. இதே 24 டிவைட் பை 8 ஆன்சர் என்ன வருது 3 வருது. அப்போது இந்த 24 அப்படிங்கிற நம்பர் 12ஆலையும் டிவைட் ஆகுது, 8ஆலையும் டிவைட் ஆகுது. தென் இட் இஸ் எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது இப்போ ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செக் பண்ண அவசியம் இல்லை. இந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகுதான்னு பார்த்தாலே போதும். அதை விட கம்மியாக டிவைட் ஆகுமான்னும் பார்த்தாலும் போதும். சரியா, ஃபைன், ஓகே. ஸோ இது எழுதிக்கோங்க. சரி, இதில் இன்னொரு இது சொல்லிடுறேன். இந்த டானா போட்டு சப்போஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டுமே முடிஞ்சிடும். எல்சிஎம் முடிஞ்சிடும், ஹெச்சிஎஃப் முடிஞ்சிடும். ஓகே, கவனிங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம எழுதிட்டுருக்கோம் ரைட்டா. ஸோ டானா போட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ இதில் எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா நம்பரையும் எழுதுவீங்க. 2 × 2 × 2 × 3ன்னு சொல்லிட்டு ஆன்சர் 24 போட்டிங்க. இதிலேயே ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் காமனாக, இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, இந்த ரெண்டும் காமனாக இருக்குது, இந்த 2 3 காமனாக இல்லை. ஸோ இந்த 2 மட்டும் எடுத்துக்கிறோம். ஆன்சர் 2 × 2 4. 2 × 2 4. ஸோ நம்ம நம்பர் வந்து 12 and 8 தான் இல்லையா. இந்த ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற நம்பர், இந்த 4 அப்படிங்கிற நம்பர் 12ஐயும் டிவைட் பண்ணோம், 8ஐயும் டிவைட் பண்ணோம். பெர்ஃபெக்டாக நான் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பாட்டுக்கு டிவைட் பண்ணி 2.4லாம் வருது சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு வந்து வித்தவுட் எனி ரிமைண்டர் எனக்கு ஃபுல் நம்பராக தான் இருக்கணும். சரியா, ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆகுது. ஸோ 4 அப்படிங்கிறதும் கரெக்டு. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பா. ஓகேவா, ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதாக வர்றது, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இது. சரியா, ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி டானாக போடாமல் இதே சம்முக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இப்போ 12. ஓகேவா, 12 எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம்? 4 × 3 பண்ணலாமா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2/2 × 3/1 கரெக்டாக. தென் 8 எப்படி பண்ணலாம்? 2/3 போடலாம். ஃபைன், ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது 2/2 × 3/1, இது 2/3. ஸோ எல்சிஎம் அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் பவர். எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர், ஹெச்சிஎஃப் அப்படின்னா லோயஸ்ட் பவர். ஹெச்சிஎஃப்னா லோயஸ்ட் பவர். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம்மில் எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா, இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்கல்ல, எல்சிஎம்னா என்ன நம்பரில் இருக்குது? 2 இதுலேயும் 2 இருக்குது, 3 இருக்குது. ஹையஸ்ட் பவர் இதில் என்ன இருக்குது? 3 இருக்குது. 2க்கு வந்து 3 தான் ஹையஸ்ட் பவர், 3க்கு வந்து 1 தான் ஹையஸ்ட் பவர். இட் இஸ் நத்திங் பட் 8 × 3 ஆன்சர் 24. நம்மளுக்கு வந்து 24 வந்துருச்சா? எஸ். இப்போ இதிலே ஹெச்சிஎஃப் பார்க்குறோம் பாருங்கள். காமனாக என்ன இருக்குது? 2 மட்டும் தான் இருக்குது. 2ல் லோயஸ்ட் பவர் என்ன இருக்குது? 2/2. அப்போ ஆன்சர் 4. ஓகேவா, ஸோ ஃபேக்டர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் நல்லா பார்த்துருவோம் கரெக்டா. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த 2 இதுலேயும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 4 தான். 2/2, 2/3ல் 2/2 தான் உங்களுக்கு என்ன இருக்குது? காமனாக இருக்குது. சரியா, ஸோ அதனால் ஆன்சர் 4. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம த்ரூ அவுட் தி சம் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் பார்த்ததுனால நீங்கள் ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக பண்ணிடுவீங்க கரெக்டாக. ஸோ அது போக நீங்கள் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஓகே. ஸோ என்ன ஒரு சம்மு கொடுக்குறேன், அதுக்கு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்க்கலாம். 36, 45. 36, 45 இந்த 2 இதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நீங்கள் சொல்லுங்கள். சரியா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ 36 எப்படி பிரித்து பார்க்கலாம்? 6 × 6 36, 6 6 36. அப்போது 2² × 3/2 கரெக்டாக. 9 4 36 வந்துடும். 45 சொன்னீங்க அப்படின்னா 9 5 are 45. அப்போ 3/2 × 5/1. ஓகே, ஸோ எல்சிஎம் கேட்டிங்க அப்படின்னா எல்சிஎம்னா இல்லை என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. 2 பவரில் மேக்ஸிமம் 2, 3 பவரில் மேக்ஸிமம் 2, 5 பவரில் மேக்ஸிமம் 1. இதை பெருக்கினீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக பெருக்கக்கூடாது. எப்படி பெருக்கணும் தெரியுமா? ஒரு 2 × 5 தனியாக வச்சுட்டு 2 × 9 வச்சுக்கணும். அப்போ இந்த 2 18, ஆன்சர் 0 180 வரும். நீங்கள் ஒவ்வொரு நம்பராக பெருக்கி கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி பெருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஃபைன். அடுத்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, இந்த 2லேயும் காமனாக இருக்கிறது 3 தான். 3ல் லோயஸ்ட் பவர் 2 தான்.
ஸோ அப்போ ஆன்சர் 9. ஓகேவா? இப்போ யோசிச்சு பாருங்கள், 180 அப்படிங்கிற நம்பரை 36 and 45 வந்து பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிடும். அண்ட் 36 and 45 அப்படிங்கிற நம்பரை 9 அப்படிங்கிற நம்பர் பெர்ஃபெக்டாக டிவைட் பண்ணிடும். ஸோ 180 வந்து எல்சிஎம் அப்பர் ஹேண்டில் இருக்குது, 9 அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப் லோயர் ஹேண்டில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம் எல்லாமே சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதில் என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷனில் இருந்தால் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன், ஒரு நம்பர் வந்து ஃப்ராக்ஷன் P/Q அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குங்கிறதா ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2/3, 4/6, அடுத்து வந்து 2/5, இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் இருக்குன்னா இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி ஹெச்சிஎஃப் கேட்டாலும் உடனே சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்னால் மேலே உள்ளது, பகுதி தொகுதி சொல்லுவாங்கள்ல, தொகுதினா மேலே உள்ளது, பகுதினா கீழே உள்ளது. ஸோ நியூமரேட்டர்னா அப்பர் ஹேண்டு, டினாமினேட்டர்னா லோயர் இருக்குது. அப்போ P/Qவில் இது வந்து டினாமினேட்டர், இது வந்து நியூமரேட்டர். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? இது வந்து எல்சிஎம்க்கு. இதுவே ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இந்த 2 இது தெரிஞ்சால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், இந்த கொடுத்துருக்க சம்முக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? அப்போ 2, 4, 2 இதோட எல்சிஎம் டிவைடட் பை 3, 6, 5 இதோட ஹெச்சிஎஃப் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு எல்சிஎம் என்னது? 4 தான். இதுக்கு எல்சிஎம் என்னது? 4 தான். ஏன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம், எல்லாமே 2 தான், 2/2 தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. ஓகேவா? ஸோ 2 மட்டும் தான் காமனாக இருக்குது. கீழே ஹெச்சிஎஃப் இருக்குது, ஹெச்சிஎஃப் என்னது? 1 தான். ஸோ ஆன்சர் வந்து 4ங்கிறது எல்சிஎம். இதுவே ஹெச்சிஎஃப் கேட்டால், ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் 242, எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். அப்போ இதில் ஹெச்சிஎஃப் கேட்கும்போது எனக்கு ஹெச்சிஎஃப் என்ன தான் வரும்? 2 தான் வரும். கீழே எல்சிஎம் கேட்டிருக்காங்க, எல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ 6 30, அடுத்து 90. ஸோ 2/90 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஸோ இது ஹெச்சிஎஃப், இது எல்சிஎம். சரியா? ஸோ ஃப்ராக்ஷனில் ஒரு இது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சம்மு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சார் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அது எங்களுக்கு கான்செப்ட் ஓகே, பட் எந்த சம் எல்சிஎம் எந்த சம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, எப்போவுமே ஒரு ஆக்ஷன் ஆஃப் சீக்வன்ஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அந்த மாதிரி ஒரு டைம் சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அது எல்லாமே எல்சிஎம்மில் வரும். ஒரு லூப் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் சிக்னல் ஒரு 3 கலர்ஸ் இருக்குது, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது பிளிங்க் ஆகுது, 2 மினிட்ஸ் ஒருக்கா பிளிங்க் ஆகுது, அப்போ எல்லாமே சேர்த்து எப்போ பிளிங்க் ஆகும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்கலாம். இல்லைனா பெல்லு, இந்த பெல் வந்து 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ரிங் ஆகுது, 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ரிங் ஆகுது, 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ரிங் ஆகுது, அப்போ எல்லாம் சேர்ந்து எப்போ பெல் ரிங் ஆகும், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது ஒரு கான்செப்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்போ ரிங் ஆகுதுன்னு கேட்டால் பெர்ஃபெக்டாக எல்சிஎம் கேட்குறாங்கன்னு அர்த்தம். என்னென்ன ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து எத்தனை டைம் சேர்ந்து ரிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, எத்தனை டைம் சேர்த்து டிராஃபிக் லைட்டு பிளிங்க் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் நீங்கள் எல்சிஎம்மை டிவைட் பண்ணி எத்தனை டைம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே எல்சிஎம்முக்கு. இதுவே ஹெச்சிஎஃப்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் ராட் இருக்குது, அந்த ராடை வந்து ஈக்குவல் சைஸாக கட் பண்ணணும், எனக்கு மீதி வரக்கூடாது, எல்லாமே கரெக்ட் சைஸில் இருக்கணும் அப்படின்னா என்ன சைஸில் கட் பண்ணலாம். ஸோ இதோட மீனிங் என்னவா வரும் அப்படின்னா, வாட் இஸ் தி நம்பர் டிவைட்ஸ் திஸ் நம்பர் வித்தவுட் எனி ரிமைண்டர், அந்த கான்செப்டில் தான் இது வரும். ஓகேவா? ஸோ இது அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம் இன் ரிமைண்டர்ஸ் பார்க்கும்போது நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஒரு 3 டிஃப்ரெண்ட் வால் இருக்குது, ஒரு 5 மீட்டரு, அடுத்து வந்து ஒரு 10 மீட்டரு, இது வந்து 20 மீட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்குங்களேன். இது வந்து ஒரு பென்சில் வச்சுக்கலாமா? இது ஒரு பென்சில். ஸோ 3 டிஃப்ரெண்ட் பென்சில். இதை மேக்ஸிமம் ஹைட்டில் கட் பண்ணணும், ஆனால் ஈக்குவலாக கட் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் ஹைட்டில் கட் பண்ணணும், ஈக்குவலாக கட் பண்ணணும். அப்போ இதை பார்த்தாலே தெரியுது 5 தான் ஹெச்சிஎஃப் வருது. அப்போ இதை 5ஆக கட் பண்ணிடலாம், இதை பாதியாக 2 பீஸாக கட் பண்ணிடலாம், இதை 4 பீஸாக கட் பண்ணிடலாமா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப் வந்து கேட்பாங்க. அது போக உங்களுக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறக்கான ஸ்டோரி என்ன இருக்குது அப்படின்னா, லிட்டர்ஸ்.
எப்படின்னா ஒரு பாலோ இல்லைனா மில்க்கோ இல்லை வாட்டரோ ஏதோ இருக்குது. ஸோ 2-3 கேனில் இருக்குது. இதே தான் ஒரு 5 லிட்டர் கேனில் இருக்குது, 10 லிட்டர் கேனில் இருக்குது, 20 லிட்டர் கேனில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நான் அடைக்கணும். பட் வந்து எல்லாமே ஈக்குவலாக அடைக்கணும் அப்படின்னா நான் 5 லிட்டர்ஸ் கேனில் அடைச்சிட்டு போயிடலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கேட்கணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூபிஎஸ்எம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ எல்சிஎம் எஸ்சிஎஃப் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை என்ன நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு என்ன தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? ஹெச்சிஎஃப் சால்வ் பண்ணதுக்கு ஒரு பெரிய பெரிய நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ இதுலேயே பாருங்கள், இப்போ இதுலேயே வந்து ஹெச்சிஎஃப் வந்து 9 வந்துச்சுல்ல, இந்த 9ஐ கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இந்த சின்ன நம்பர் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 45 இதை 36ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. எனக்கு 36 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது? 9 இருக்குது. அகெயின் 36ஐ உள்ளே கொண்டு வருவீங்க, அதாவது கண்டினியூஸ் டிவிஷன் உள்ளே கொண்டு வருவீங்க. எனக்கு என்ன வந்துடும்? 49 36 0 வந்துச்சு. அப்போ டிவைட் பண்ணும்போது யார் டிவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹெச்சிஎஃப். ஸோ 9 ஹெச்சிஎஃப். இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம், இந்த கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகே, ஃபைன். சரி, இப்போ நான் ஒரு சம்மு கொடுக்குறேன், எழுதுங்க. ஸோ 6 பெல்ஸ். ஓகேவா? 6 பெல்ஸ் இருக்குது. 6 பெல்ஸ். கமெண்ட்ஸ் டோலிங் டுகெதர். கமெண்ட்ஸ் டோலிங் டுகெதர் அண்ட் டோல் அப்படின்னா பெல் அடிக்குது. ஓகேவா? டோல் அட் இன்டர்வல் ஆஃப் 2, 4, 6, 8, 10 and 12 seconds. ஸோ இதெல்லாம் டைம். ஓகேவா? ஸோ 2, 4, 8, 6 2, 4, 6, 8, 10 and 12 seconds ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. In 50 minutes how many times they told together? How many times they told together? ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெல் எத்தனை டைம் மறுபடியும் அடிக்கும்னு கேட்கும்போதே எனக்கு என்ன வந்துச்சு, இது எல்சிஎம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து 2, 4, 6, 8, 10, 12 இந்த நம்பருக்கு நான் எல்சிஎம் அடிக்க போகிறேன். ஸோ இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ 2 வந்து 8ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2க்கு 2 பவர் 1, 4க்கு 2 பவர் 2, 8க்கு வந்து 2 பவர் 3. ஓகேவா? இதில் மேக்ஸிமம் என்னது 8 தான், அதனால் 2 நாளாக எடுத்துருவேன். தென் அதே மாதிரி 6 இருக்குது, 10 இருக்குது, 12 இருக்குது. சரி, இதை மட்டும் நான் எடுத்துக்கலாம். இல்லைனா தனியாக ஒரு டைம் தனியாக பண்ணுறேன். ஸோ 2க்கு வந்து 2 பவர் 1, 4க்கு வந்து 2 பவர் 2, 6க்கு வந்து 2 பவர் 1, 3 பவர் 1, 8க்கு வந்து 2 பவர் 3, 10க்கு வந்து 2 பவர் 1, 5 பவர் 1, 12க்கு வந்து 4 into 3, it is nothing but 2 power 2 into 3 power 1. அப்போ LCM is equal to இதில் இருக்க நம்பரில் என்னது 2, 3, 5. 2ல் மேக்ஸிமம் இருக்குது என்னது 3. அப்போ 2 power 3, 3ல் மேக்ஸிமம் இருக்கிறது 1 தான், 5ல் மேக்ஸிமம் இருக்குது 1 தான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கே. ஸோ 2 power 2 into 4 தனியாக வச்சுக்கலாம். 2 power 2 into 3 தனியாக வச்சுக்கலாம். ஒரு 2 into 5 தனியாக வச்சுக்கலாம். 4, 3, 12. ஆன்சர் வந்து அரௌண்ட் 120 செகண்ட்ஸ். ஆன்சர் 120 செகண்ட்ஸ். இது வந்து எல்சிஎம். ஓகேவா? ஸோ 120 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் 2 மினிட்னு போட்டுக்கலாமா? இதை வந்து 2 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு 2 மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. ஓகேவா? ஃபைன். ஓகே. ஸோ இப்போது என்ன அப்படின்னா அந்த பெல் எல்லா பெல்லுமே எப்போ சேம் டைமில் டோல் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 minutes ஒன்ஸ் டோல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் கொஸ்டின் அது இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? in 50 minutes how many time in toll together கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 50 divided by 2 is equal to 25 times இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் 25 அப்படிங்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், செகண்ட் மினிட் 4, 6 இப்படி போய்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக எனக்கு வந்து 50 இந்த மினிட்ஸ் வரை எனக்கு பெல் அடிக்கும். அப்போ 25 ஓகே. ஆனால் இனிஷியலாக 0 டைமில் எல்லாமே அடிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ஒன்றையும் சேர்த்து எனக்கு 26 times அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த எல்சிஎம்எஸ்எஃப்பில் இந்த 1 மட்டும் சின்ன ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ +1 வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ஏன் வந்துச்சு அப்படின்னா இனிஷியல் உள்ள டைமும் சேர்த்து வந்து +1 அப்படிங்கிறது வரும். ஸோ கவனமாக இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் சொல்கிறேன். இந்த சம்ம தெளிவாக ஒரு டைம் சால்வ் பண்ணிடலாம். இனி டிராஃபிக் சிக்னல் அதே தான். இனிய டிராஃபிக் சிக்னல் ரெட் லைட் blinks every 12 minutes. Red light blinks every 12 minutes.
green light blinks every 15 minutes. Green lights blinks every 15 minutes. If they switch on 9 a.m. If they switch on 9 a.m. மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா when they again blink. ஓகேவா, when they again blink இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் how many times, ரெண்டு கொஸ்டின் தான் வரைக்கும் வாசிப்பி. ஓகேவா, how many times it blink before 4 p.m. 4 p.m. முன்னாடி எத்தனை டைம் பிளிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குங்க. 4 p.m.னா 9க்கு அப்புறம் 10, 11, 12, 1, 2, 3, 4 7 hours. 7 ஹவர்ஸில் எவ்வளோ டைம் பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே பண்ணிடலாமா? ஃபைன். கொடுத்துருக்க நம்பர் என்னது? 12, 15. ஸோ 12 எப்படி பிரிக்கலாம்? 4 into 3 it is nothing but 2 square into 3 power 1. 15 எப்படி பிரிக்கலாம்? 3 into 5. ஸோ LCM is equal to 2 into 3 into 5. ஹையஸ்ட் பவர் போடணும். அப்போ 2 1 1 தான். ஸோ வந்து இந்த 2வையும் 5ஐயும் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 2 into 3. அப்போ ஆன்சர் 60. ஆன்சர் 60. அப்போ 60 minutes. அப்போ 60 minutes. ஓகேவா, ஃபைன். இப்போ வந்து 60 minutesல பிளிங்க் ஆகுது. அப்போ when they told together, ஓகேவா, when they told together அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 60 minutesல பிளிங்க் ஆகும். அப்போ வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் இது கொஸ்டின், முதல் இதுக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ 10 a.m. அகெயின் பிளிங்க் ஆகும். அப்போது 10 a.m. அகெயின் பிளிங்க் ஆகும். ஓகேவா, தென் how many times it blinks. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? how many times it blinks before 4 p.m. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. before 4 p.m. up to 4 p.m. இல்லை, before 4 p.m. கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ 9 மணிக்கு ஆரம்பித்தா. அப்போ 9 மணிக்கு ஒரு பிளிங்கு, 10 மணி, 11, 12, 1, 2, 3. ஓகேவா, 3, 6, 7. அப்போ 7 times அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சார் அப் டு 3 வரை தான் எடுத்திருக்கீங்க, 4 p.m. வரதான் சார்னா 4 p.m. எடுக்கலாம். ஆனால் பிஃபோர் 4 p.m. சொல்லியிருக்காங்களா, அதனால் 4 எடுக்கக்கூடாது. ஸோ 7 times அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? ஓகே, என்ன ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், சால்வ் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக யூபிஎஸ்சி கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் எழுதுங்க. ஏ ரெட் லைட் ஃப்ளாஷ் 3 times per minute. ஸோ சின்ன சேஞ்ச் வரும், சரியா? 3 times per minute. green light flash 5 times in 2 minutes. 5 times in 2 minutes. இது வந்து 1 minute, இது வந்து 2 minutesல. ஓகேவா, if both start at the same time how many times do they flash together each hour? ஸோ 1 hourல, ஓகேவா, 1 hourல எத்தனை டைம் வந்து இது ஃப்ளாஷ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை சார் நீங்கள் முன்னாடியாவது டைம் கொடுத்தாங்க, இப்போ இதில் டைமே கொடுக்கல, கரெக்டாக? ஸோ இதில் 3 times 5 timesன்னு இருக்குது. நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், 3 times in per minuteனா 60 seconds. அப்போ 1 time in 20 seconds. அப்போ கொஸ்டின் எப்படி மாற்றணும்? அப்போது ரெட் லைட் வந்து 20 seconds ஒன்ஸ் வந்து என்ன ஆகுது? பிளிங்க் ஆகுது. அப்போ க்ரீனுக்கு டைம் என்ன? க்ரீனுக்கு வந்து 5 times in 2 minutes. 2 minutesனால் 120 seconds. அப்போ 1 time in 24 seconds. அப்போ க்ரீன் வந்து 24 seconds ஒன்ஸ் என்ன ஆகுது? பிளிங்க் ஆகுது. அப்போ இதுதான் கொஸ்டினே. ஓகேவா, இதை நம்மளுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து 20 எப்படி பிரிக்கலாம்? 4 into 5 பிரிக்கலாம். 2 power 2 into 5 power 1. 24 8 into 3 பிரிக்கலாம். 2 power 3 into 3 power 1. ஸோ LCM is equal to 2 power 3 into 3 power 1 into 5 power 1. ஸோ ஒரு 2ம் 5ம் நான் தனியாக வச்சுக்கிறேன். அப்போ 2 power 2 into 3 எனக்கு வந்து 12 வரும். ஸோ 120 seconds. 120 seconds. இட் இஸ் நத்திங் பட் என்னது? 2 minute கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. ஸோ இதில் என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க? how many times do they flash together in each hour? இங்கே பாருங்களேன், இப்போ 1 hourன்னு கேட்டிருந்தா ஆன்சர் வேறு, ஈச் ஹவர்னு கேட்டால் ஆன்சர் வேறு. சார் ரெண்டும் சேம் தானே? இல்லை, ஈச் ஹவர்னு சொல்லும்போது ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருது. 1 hour அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 1 hour வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஏதாவது ஆட் பண்ணுவோம்ல, அந்த இது வரும். ஸோ ஈச் ஹவர்னு சொல்லும்போது அது வராது. ஓகேவா, ஸோ அதில் தான் கவனமாக இருக்கணும். அதுக்காண்டி தான் அந்த சம்மே சொன்னேன். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 minutes ஒன்ஸ் ஃப்ளாஷ் ஆகுது அப்படின்னா 60 minutesல
அப்போது 30 டைம்ஸ் ஃப்ளாஷ் ஆகுமா? ஸோ ஆன்சர் 30. இதுவே எனக்கு வந்து 9 AM ஆரம்பிக்குது அப் டு 10 AM கொடுத்தா அந்த ஆன்சர் வந்து +1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டில் ஒன்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஈச்ன்னு சொன்னால ஒவ்வொரு மணி நேரமும் கரெக்டாக. அப்போ எங்கேயாவது ஃப்ரண்ட்ல இல்லை பேக்கில் ஒன்று தான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் 30 டைம்ஸ் இது என்ன ஆகும்? ஃப்ளாஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் எல்சிஎம்பா. ஸோ இந்த கான்செப்டை வச்சு மோஸ்ட்லி எல்லா சம்முமே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஒரு சம்மு கொடுக்குறேன். இது 2024 கேட்டது தான். அந்த ஹெச்சிஎஃப்ஐயும் ஃபேக்டரையும் வச்சு கேட்டாங்கள்ல அந்த சம்மு. ஸோ அதில் ஹெச்சிஎஃப்ல கண்டென்ட் மட்டும் கொடுக்குறேன். சரியா? அப்போ எக்ஸுங்கிற கேனில் வந்து 399 லிட்டர் வந்து இருக்குது. ஒய் அப்படிங்கிற கேனில் என்ன இருக்குது? பெட்ரோல் இருக்குது. ஓகேவா? ஒய் அப்படிங்கிற கேனில் 532 லிட்டர் பெட்ரோல் இருக்குது. ஓகேவா? தே ஆர் டு பி பாட்டில்டு. இது வந்து 2024 கொஸ்டின் நம்பர் 19. ஓகேவா? ஓகே, தே ஆர் டு பி பாட்டில்டு. ஸோ இதை வந்து நம்ம பாட்டிலில் இப்போ அடைக்க போகிறோம். அப்படி அடைக்கும்போது ஈக்குவல் சைஸாக இருக்கணும். தே ஆர் டு பி பாட்டில்டு ஆஃப் ஈக்குவல் சைஸ் ஸோ தட் ஹோல் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் செப்பரேட்லி பாட்டில். அப்போது ஒரு இதில் பெட்ரோலு, இதுலேயும் பெட்ரோலு, இதுலேயும் பெட்ரோலு, இதில் டீசலுங்கிற மாதிரி தனித்தனி பாட்டிலில் தான் இருக்கணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ தி பாட்டில் கெப்பாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டிஜர். ஸோ பாட்டிலோட கெப்பாசிட்டி இன்டிஜரில் தான் இருக்கணும். ஸோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹவு மெனி டிஃபரண்ட் பாட்டில் சைஸ் ஆர் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டான். வாட் இஸ் தி ஹையஸ்ட்டு லைக் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ அந்த பாட்டிலோட சைஸ் என்ன, மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் பாட்டில்ட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். மினிமம் சைஸ்னால் ஒரு லிட்டர்லேயே நான் எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஓகேவா? மினிமம் சைஸ்னால் ஒரு லிட்டர்லேயே நான் எல்லாத்தையும் அடிச்சிருவேன். ஆனால் மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால தான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் அதில் வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் பார்க்கணுன்னா இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் தான் நான் எடுக்கணும். ஓகேவா? பட் என்ன அப்படின்னா ரெண்டையும் ஃபேக்டரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. இந்த இடத்துல நான் கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ 532 இங்கே என்ன இருக்குது? 399. ஸோ ஒரு டைம் போட்டிங்கன்னா 399. ரிமைண்டர் என்ன வரும்? இங்கே வந்து 12 வந்துடும். இங்கே 12 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 2 இருக்குது. அப்போ 5 தானே. ஸோ 133ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த 399 உள்ளே கொண்டு வரணும். ஸோ 399 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இதில் 1 போட்டால் 3 போடலாம். 3 போட்டால் 399 ஆகிடுச்சு. அப்போ 0. ஸோ 0 வரும்போது யார் டிவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹெச்சிஎஃப். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஹெச்சிஎஃப் 133. பட் 133 இதில் ஆன்சர் இல்லை. இதில் என்ன கேட்டாங்கன்னா ஹவு மெனி டிஃப்ரெண்ட் பாட்டில் சைஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சா போதும். இப்போ இதுவரை பண்ணோம் இல்லையா? இதுவரை பண்ணது வந்து ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஹெச்சிஎஃப் 133 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஹவு மெனி டிஃப்ரெண்ட் பாட்டில் அப்படின்னா அப்போ 133யோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 வரும். 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 7ஆல் டிவைட் ஆகுதா? எஸ், டிவைட் ஆகுது. அப்போ 7 வரும். அடுத்து 19 வரும். அடுத்து 133 வரும். ஸோ 133 லிட்டர் அப்படிங்கிறத இதில் ஒரு 3 பீஸ் வந்துடுமா? இங்கே பாருங்கள். இதில் ஒரு 3 பாட்டில் அடைச்சிடலாம். இதில் வந்து கூட 2 பாட்டில் வருமா? ஸோ இதில் 4வது பாட்டில் ஒரு பாட்டில் கூட நம்ம அடைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா 19 லிட்டர் அடைக்கலாம், 7 லிட்டர் அடைக்கலாம், ஒரு லிட்டர் அடைக்கலாம். ஸோ இதுதான் கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்க்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? வேறு ஒரு சம் சொல்கிறேன், டிஃப்ரெண்ட் சம் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த சம் பாருங்கள். லாஸ்ட் சம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ a milkman has 3 different quantities of milk. ஸோ 3 different quantities of milk இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதில் ஒரு இது எவ்வளோ இருக்குன்னா 403 லிட்டர் இருக்குது. இன்னொரு இது வந்து 465 லிட்டர் இருக்குது. இன்னொன்று வந்து 496 லிட்டர் இருக்குது. ஓகேவா? ஓகே. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் ஈக்குவல் சைஸ். உங்களை பாருங்கள், இதுதான் கீவேர்டு, ஈக்குவல் சைஸ். ஓகேவா? ஈக்குவல் சைஸ் பாட்டில் அடைக்கணும். ஓகே, ஈக்குவல் சைஸ் இன் விச் த டிஃப்ரெண்ட் மில்க் குவான்டிட்டிஸ் ஃபில்டு வித்தவுட் மிக்சிங். ஓகேவா? இந்த மூணுமே டிஃப்ரெண்ட். சம்ம அகைன் ஒழுங்காக சொல்கிறேன். A milkman has 3 different quantities of milk: 403 liters, 465 liters, 496 liters. Okay. So 3 quantities இருக்குது. Find the least possible number of bottles of equal size in which the different milk quantities. ஓகேவா? ஸோ 3 இது தனித்தனியாக இருக்குல்ல, அந்த different milk quantities cannot be filled without mixing. Can be filled
வித்தவுட் மிக்சிங், அதாவது மிக்ஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணணும், அடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் எனக்கு என்ன வரும், HCF வரும். சரியா? ஸோ இப்போ இந்த நம்பரை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரித்து போட்டு ஃபேக்டரேஷன் பண்ணி நான் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பட் என்ன அப்படின்னா அது வந்து டைம் ஆகும். ஏன்னா எதுவுமே 3ஆல் டிவைட் ஆகணும், 2ஆல் டிவைட் அந்த மாதிரி பார்த்து பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனி டூ நம்பர்ஸ் எடுங்க. 465 எடுக்கிறேன். இங்கே வந்து 403. இது ஒரு டைம் போட்டால் 403. அப்போ ரிமைண்டர் 62. ஓகேவா? அகெயின் 403 போடுறேன். ஓகே. ஸோ இப்போ எத்தனை டைம் போடலாம், 6 டைம்ஸ் போடலாமா? 6 போட்டால் 12க்கு 2 மீதி 1 6 36 1 37. அப்போது இதில் 31 வருது. அகெயின் 62 உள்ளே கொண்டு வரணும். அகெயின் 62 2 டைம்ஸ் போட்டால் 62 ரிமைண்டர் 0. அப்போ 31 தான் எனக்கு HCF இருக்கும். 31 தான் HCF இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நான் 403யும் 465 மட்டும் தான் எடுத்தேன். 495 டச் பண்ணல, 496 டச் பண்ணல. அப்போ 496க்கு நான் அகைன் செக் பண்ணி பார்க்கணும். 496 நான் 31ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஒரு டைம்ஸ் போட்டால் 31, இது 18, அடுத்து 6. 6 டைம் போடலாமா? 6 டைம்ஸ் போட்டால் 6 18, ஆன்சர் 0. ஸோ 31ஆல் பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ HCF 31 அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, how many find the least possible number of bottles. ஓகேவா? பாசிபிள் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ். ஓகேவா? லாஸ்ட் சம்மில் நம்ம யூபி சம்மில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பாட்டில்ஸ் கேட்டாங்க. அப்போ நம்ம அதோட ஃபேக்டர்ஸ் சொன்னோம். சப்போஸ் இதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் கேட்டாங்கன்னா 1 லிட்டரில் அடைக்கலாம், 31 லிட்டரில் அடைக்கலாம். 2 தான் நம்மளுக்கு வரும். சரியா? ஸோ இதில் நம்பர் ஆஃப் பாட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது 403 லிட்டர்ஸை நீங்கள் 31 லிட்டராக எத்தனை பாட்டில் அடைக்கலாம்? 465 லிட்டர்ஸை 31 பாட்டிலாக எத்தனை பாட்டில் அடைக்கலாம்? அதே மாதிரி 496 லிட்டரை 31 லிட்டராக எத்தனை பாட்டில் அடைக்கலாம்? இதைத்தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகேயா? ஃபைன். ஸோ 496 ஆல்ரெடி இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன வரும்? 16 வரும். அப்போ இதில் வந்து கண்டிப்பாக 15 இருக்கும். இதில் என்ன இருந்திருக்கும்? 12 இருந்திருக்குமா? ஒரு 62 தானே கம்மியாக இருக்குது. எஸ். அப்போ இதில் ஒரு 12 13 இருந்திருக்கும். இதை கூட்டினீங்க அப்படின்னா 30 40 44. அப்போ 44 பாட்டில் அப்படிங்கிறது ஆன்சர். இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்ப்பா. உங்களுக்கு பெருசு மாதிரி தெரியும், பட் இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ PYQ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2023 UPSC கொஸ்டினில் கேட்டது. ஓகே. there are 3 டிராஃபிக் சிக்னல்ஸ். இந்த டிராஃபிக்னு பார்த்த உடனே மோஸ்ட்லி LCMமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஈச் சிக்னல் சேஞ்சஸ் கலர் ஃப்ரம் green to red, then from red to green. ஓகேவா? ஸோ ரெட் டு க்ரீன் மாறுது. அப்போ க்ரீன்லேருந்து ரெட்டு மாறுது, அகெயின் ரெட்லேருந்து க்ரீன் மாறுது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் சிக்னல் டேக்ஸ் 25 செகண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து 25 செகண்ட்ஸ் எடுக்குது. செகண்ட் சிக்னல் டேக்ஸ் 39 செகண்ட்ஸ். தேர்ட் சிக்னல் டேக்ஸ் 60 செகண்ட்ஸ். ஓகே, எல்லாமே செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த கலர் ஃப்ரம் க்ரீன் டு ரெட். அப்போ க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு ஆகிறதுக்குள்ள டைம்லாம் கொடுத்துருக்காங்க. த டியூரேஷன் ஃபார் க்ரீன் அண்ட் ரெட் கலர்ஸ் ஆர் தி சேம். அப்போ க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு வர்றதுக்கு 25 செகண்டு, ரெட்லேருந்து க்ரீனில் வர்றதுக்கு அகெயின் 25 செகண்ட்ஸ். இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் 2 PM, அப்போ 2 மணிக்கு. ஓகே, அப்போது 2 மணிக்கு இந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தே டுகெதர் டர்ன் க்ரீன். இப்போ எல்லாமே க்ரீனில் இருக்குது. அட் வாட் டைம் வில் தே சேஞ்ச் க்ரீன் நெக்ஸ்ட் சைமல்டேனியஸ்லி? ஓகேயா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? LCM கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? அதாவது க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு மாறதுக்கு எவ்வளோ டைம்னு கண்டுபிடிப்போம். மறுபடியும் அதை டபுள் பண்ணி ரெட்டு க்ரீனுக்கு சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 2 மணிலேருந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 25 இட் இஸ் நத்திங் பட் 5 ஸ்கொயர். 39 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் 3 இன்ட்டு என்ன பண்ணலாம்? 13. 3 இன்ட்டு 13 போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 60 போட்டிருக்காங்க. இது வந்து 2/2 இன்ட்டு 3/1 இன்ட்டு 5. அதாவது 15க்கு 4 போட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். இப்போ LCM சீக்வல் என்ன நம்பர்லாம் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 13 இருக்குது. ஸோ 2ல் ஹையஸ்ட் பவர் என்னது? 2ல் 2 தான் இருக்குது, 3ல் 1 தான் இருக்குது, 13ல் 1 தான் இருக்குது, 5ல் வந்து என்ன இருக்குது? 2 இருக்குது. இதை பெருக்குனா எவ்வளோ வருது? பெருக்குனிங்கன்னா அரௌண்ட் எனக்கு வந்து 2 0 வந்துடும். 13க்கு 3 39. அப்போ 39,00. இது வந்து என்னது? செகண்ட்ஸில் இருக்கும். கரெக்டாக? இப்போ இதை 3900 டிவைட் பை 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? எனக்கு ஹவர்ஸில் வந்துடும். அப்போ எனக்கு 65 மினிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ எனக்கு 65 மினிட்ஸில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இந்த 65 மினிட்ஸில்
எல்லாமே க்ரீன்லேருந்து என்னவா மாறிடும், ரெட்டுக்கு மாறிடும். அப்போ இதுக்கு ஒரு 65 மினிட்ஸ், அகெயின் ரெட்லேருந்து க்ரீனாக மாறதுக்கு அகெயின் ஒரு 65 மினிட்ஸ். ஏன்னா எனக்கு என்ன வேணும், நெக்ஸ்ட் டுகெதர் க்ரீனுக்கு நெக்ஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது 10, 12, 13. ஸோ 130 மினிட்ஸ் ஆகும். 130 மினிட்ஸ் ஆகும். 2 PM-லேருந்து 130 மினிட்ஸ்னால் என்னது, 2 hour. 130 மினிட்ஸ்னால் 2 hourனால் 120 மினிட்ஸ் வந்துடும். 2 hour 10 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ 2 PM கூட 2 hour 10 மினிட்ஸில் கூட்டினா என்ன வந்துடும், 4 hour 10 மினிட்ஸ். ஓகே, அப்போ 4:10 PM-க்கு எல்லாமே என்னவாக இருக்கும், க்ரீனில் மாறி இருக்கும். ஸோ சிம்பிள் சம்மு. இதுக்கு எல்சிஎம் கண்டுக்க போகிறீங்க. அந்த எல்சிஎம் வந்துடுச்சு, அது செகண்ட்ஸில் இருக்குது. அதை மினிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அந்த மினிட்லேருந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறீங்க, டபுள் எடுக்கணும். ஆக்சுவலாக ஏன் டபுள் எடுக்கணும்னா, க்ரீன்லேருந்து ரெட்டு வருது, அகைன் ரெட்லேருந்து க்ரீன் வருது. ஸோ இதுக்கு ஒரு 65 போடு, இதுக்கு ஒரு 65, ரெண்டையும் கூட்ட போகிறீங்க, நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் 2023 உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2022 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ரிமைண்டரில் இது பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் greater than 1000 leaves the remainder when 6, 9, 12. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 6, 9, 12, 15, 18 leaves the remainder 3. ஸோ ரிமைண்டர் 3 வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1000க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரால் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிமைண்டர் 3 வேணும்னு சொல்லியிருக்காங்களா, ரிமைண்டர் 3 நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகணுமா? ஸோ 1060, 1070, 1080, 1180. ஸோ நான் எழுதியிருக்க அந்த 4 நம்பரில் எந்த நம்பர் பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ 6, 9, 12, 15 எல்லாமே இருக்குது. ஓகேவா? எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 9ஓட டிவிசிபிலிட்டி எனக்கு ஈஸியாக தெரியும். என்னது, சம் ஆஃப் த டிஜிட் 9 இருக்கணும். இல்லை சம் ஆஃப் த டிஜிட் 7, சம் ஆஃப் த டிஜிட் 8, இது 9 வருது, ஹோல்டு பண்ணி வைப்போம், இது 10. அப்போ எல்லாமே தப்பு, ஆன்சர் சி தான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த லீஸ்ட் 4-digit number when divided by 3, 4, 5, 6 leaves the remainder 2 in each cases. ஓகே, ஸோ வந்து இந்த நம்பரால் 3, 4, 5, 6ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் லைக் இதான், இது 2020 கேட்டது. நான் 2 மைனஸ் பண்ணிக்கிறேன். 10, 10, 1020, 1120, 1220. ஓகே, ஸோ இந்த இதில் நான் 3 எடுத்துக்கிறேன். இது சம் ஆஃப் த டிஜிட் 3ஆல் டிவைட் ஆகணும். இதை கூட்டினா 2, இதை கூட்டினா 3 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை கூட்டினா 4, இதை கூட்டினா 5. அப்போ இது எதுவுமே வராது. ஆன்சர் பி தான் ஃபைனல். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் 2016 கேட்டது. ஓகே, எஸ், 16 என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 5 ஹபி கிளப்ஸ் இன் காலேஜ், ஃபோட்டோகிராஃபி, ஆக்டிங், செஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், கார்டனிங் எல்லாம் ஸ்டோரி. ஓகேவா? இந்த கார்டனிங் இதில் தான் எடுக்கிறேன். மீட் குரூப் எவ்ரி செகண்ட் டே. அப்போ எவ்ரி செகண்ட் டே, எவ்ரி தேர்டு டே, செஸ் குரூப் எவ்ரி 4th டே, யாச் குரூப் எவ்ரி 5th டே, ஃபோட்டோகிராஃபி எவ்ரி 6th டே. அப்போ வந்து 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா, 5 நாளைக்கு ஒருக்கா, 6 நாளைக்கு ஒருக்கா, இப்படி அவங்க மீட் பண்ணுறாங்க. ஹவு மெனி டைம்ஸ் டூ ஆல் 5 குரூப்ஸ் மீட் ஆன் த சேம் டே வித்தின் 180 days. ஓகேவா? ஸோ 180 நாளில் இவங்க எத்தனை டைம் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, சரி, இப்போது 2, 3, 4, 5, 6 இதோட எல்சிஎம் வேணும். இது வந்து 2/1. ஏன்னா இது பாருங்கள், 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா, அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸில் வருதா? எஸ். ஸோ 2/1, இது 3/1, இது 2/2, இது 5/1, இது 2 × 3. அப்போ எல்சிஎம் கேட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது? 2, 3, 5, 2 மேக்ஸிமம் 2, 3 மேக்ஸிமம் 1, 5 1. இட் இஸ் நத்திங் பட் 60. ஓகேவா? அப்போது 60 days once, 60 days once இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக மீட் பண்ணுவாங்க. ஸோ 180 / 60 = 3. ஆன்சர் உங்களுக்கு 3 இதில் வரும். ஸோ இதில் 4, 2 எதுவுமே இல்லை, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இதில் 3 + 1 4 போடக்கூடாதா? பாருங்கள், அதெல்லாம் நம்ம டைமில் வந்து +1 கூட்டணும். கரெக்டாக? இதில் வந்து டேஸ் 0 டேஸ்னு ஒன்று கிடையாதுல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே இதில் தான், 60th டேஸில் தான் ஸ்டார்ட் பண்ண. ஏன்னா இவங்க எல்லோரும் ஃபஸ்ட் டே எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கொடுக்கல. சம்டைம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் கொடுக்கல அப்படிங்கிறனால நம்மளுக்கு 3 டைம்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் 2016 கேட்டது. ஓகேவா? ரைட். அடுத்து 2019 கேட்ட ஒரு கொஸ்டினை பாருங்கள். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். சீதா அண்ட் கீதா ஸ்விம் போயிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஆஃப்டர் ஏ கேப் ஆஃப்
எவ்ரி 2 days. சரி இங்கே பாருங்கள், எவ்ரி 2 days அப்படின்னா 2 days once நம்ம தெளிவாக போட்டுடலாம். எவ்ரி 3 days அப்படின்னா 3 days once அப்படி போடலாம். அது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம பண்ணுவோம், அது நம்மளுக்கு தெரியும். பட் இதில் கேப் ஆஃப் 2 days சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எவ்ரி 2 daysனால் 1ஆந்தேதி போயிருப்பாங்க, 3ஆந்தேதி போயிருப்பாங்க, 5ஆந்தேதி போயிருப்பாங்க. இதுதான் எவ்ரி 2 days. ஆனால் கேப் ஆஃப் எவ்ரி 2 days அப்படின்னா 1ஆந்தேதி போயாச்சுன்னா 2 3 கேப்பு, 3ஆந்தேதி போயிருப்பாங்க, 4 5 கேப்பு, 6ஆந்தேதி போயிருப்பாங்க, 7 8 கேப்பு, 9ஆந்தேதி போயிருப்பாங்க. இட் இஸ் லைக் தட். நீங்கள் பாருங்கள் 3 days once இருக்கா, 3 days once. ஸோ ஃபஸ்ட்டு சீதா போகிறது 3 days once, ரெண்டாவது கீதா போகிறது 4 days once, 4 days once. ஸோ 3 and 4க்கு எல்சிஎம் என்னது 12 வருமா? அப்போது எப்போ போயிருக்காங்க, 1st Jan போயிருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் 12 என்னது 13th Jan. 1st Jan போயிருக்காங்கன்னா ப்ளஸ் 12 13th Jan. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த 2019 உங்களுக்கு ட்விஸ்ட் என்னென்னா இந்த கேப்பு தான், சரியா? ஸோ இந்த கேப்பு தான் உங்களுக்கு வச்ச ஆப்பு, ஓகேவா? ஃபைன். ஸோ அந்த கேப் இல்லை அப்படின்னா ஆன்சர் வந்து 3 2s are 6, எனக்கு வந்து 7th Jan வந்திருக்கும். ஆனால் அந்த கேப் இருந்ததுனால எனக்கு வந்து 13th Jan ஆன்சரில் வருது. ஸோ கவனமாக இருந்திருக்கணும். ஸோ தெளிவாக இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 2019 கேட்ட இன்னொரு கொஸ்டின், ஓகேவா? 2019 கேட்ட ஒரு கொஸ்டின். இன் ஏ ஸ்கூல் எவ்ரி ஸ்டூடெண்ட் அசைன் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஏ ஸ்டூடெண்ட் ஆஸ் ஃபுட்பால் பிளேயர் ஒன்லி ஐடென்டிஃபிகேஷன், ஓகே. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட்பால் பிளேயராக இருந்தால் அந்த அவங்களோட நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்படியே கிரிக்கெட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவரோட நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். அப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 1லேருந்து 100 வரை நம்பர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? தென் ஹவு மெனி ஆஃப் தம் ப்ளே போத் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால்? ஓகே, புரியுதா? அப்போது இப்போ 4 8 12 இவெல்லாம் யார், ஃபுட்பால் ஆடுற பையன். 6 12 24 இவெல்லாம் யார், கிரிக்கெட் விளாடுற பையன். ஆனால் அங்கே பாருங்கள் 12 வருதா? ஸோ திஸ் ஃபெல்லோ கிரிக்கெட்டும் விளாட்றாரு, ஃபுட்பாலும் விளாட்றாரு. அப்போ இது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ இதில் கொடுத்துருக்க நம்பர் ஈஸி, 4 and 6. இந்த இதோட எல்சிஎம் என்ன, இது வந்து 2 power 2, அது வந்து 2 into 3. அப்போ 2 power 2 into 3 இட் இஸ் நத்திங் பட் என்ன வரும், 12 வரும். இந்த நம்ம இதுலேயும் பார்த்தோம் 12 தான் காமனாக வருது இல்லையா? 12 இஸ் ஃபஸ்ட்டு பர்சன். எனக்கு மொத்தம் 100 பேர் இருக்காங்க. 100ல் யாரெல்லாம், 12 24 36 48 60 72 84 96 இவ்வளோ பேர் இருப்பாங்களா? எஸ். 1 2 3 4 5 6 7 8 தான் வருதா? அப்போ 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இல்லை அப்படின்னா நீங்கள் 100 வந்து என்ன பண்ணணும், 12ஆல் டிவைட் பண்ணணும். 8 12 96 வரும். அதுக்கு மேலே நம்பர் இருக்காது. ஸோ ஆன்சர் பி இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஸோ இது 2019 கேட்ட கொஸ்டின், ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 2020 கேட்டது. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் லென்த் எக்ஸ் சச் தட் 3.5 and 8 3/4, ஓகேவா? இஸ் இன்டர்வல் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ பாருங்கள். நம்பர் 1 இதுக்கு இன்னொரு நான் க்ளூ கொடுக்குறேன். கொடுத்துருக்க நம்பரை விட சாய்ஸ் உள்ள நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்சிஎம்மு. கொடுத்துருக்க நம்பரை விட சாய்ஸ் உள்ள நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப், ஓகேவா? இது எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா எப்போவுமே வராது. பட் வந்து ஆனால் இதுதான், ஓகேவா? ஸோ எல்சிஎம் இருக்குது, அதை விட கொடுத்துருக்க நம்பர் சின்னதாக இருக்கும். ஹெச்சிஎஃப் அதை விட சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஃபேக்சுவல் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது, ஓகேவா? சரி, இதை வச்சு சும்மா இதுக்காண்டி சொல்கிறேன், ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, இந்த இதுக்கு ஹெச்சிஎஃப் வேணும். ஹெச்சிஎஃப் நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதை என்ன பண்ணுவேன், இதை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். இதை 3 1/2 நான் 7/2 மாற்றிக்கலாமா? இதை 35/4 மாற்றிக்கலாமா? ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர், ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் இல்லை என்னது, 35க்கும் 7க்கும் என்ன ஹெச்சிஎஃபாக இருக்கும், 7ஆக தான் இருக்கும். கீழே எல்சிஎம் என்னது, 4ஆக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்னது, 1 3/4. ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் டி. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும், ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2020 கேட்டது தான். ஸோ பாருங்கள், 2 straight sticks length பாருங்கள். இந்த ஸ்டிக்கு மில்க்கு இதெல்லாம் வந்தால் மோஸ்ட்லி ஹெச்சிஎஃபாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ லென்த் வந்து 7.5 feet, இது வந்து 3.25 feet. தட் இஸ் அ மினிமம் லென்த் யூ கேன் மெஷர். ஸோ எந்த மெஷரை வச்சு கரெக்டாக இதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ ஒன்றாச்சும் பண்ண முடியுமா? இல்லை, பெர்ஃபெக்டாக வராது. 3.25 வச்சு பண்ண முடியுமா? இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். ஆனால் 3.2 வச்சு பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதை டபுள் பண்ணால் 6.5 தான் வரும், 7.5 வராது. ஸோ இதுவும் கிடையாது, இந்த ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர், ஓகேவா? ஸோ இது டிவைட் ஆகும்னு பார்த்தா எஸ் 0.25 வச்சு டிவைட் பண்ணலாம்ல பெர்ஃபெக்டாக. எஸ், இதே டிவைட் பண்ணலாம், இதே டிவைட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் இதுதான். ஏன்னா இந்த ரெண்டில் இதுதான் பெருசாக இருக்குது, ஓகேவா? ஸோ இப்படி பார்த்து இதுக்கு ஆன்சர் போடலாம். இல்லை நீங்கள்
பெர்ஃபெக்டாக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7.5 வந்து நீங்கள் வந்து 15/2ன்னு போடலாம். இதை வந்து என்ன போடலாம், இதை வந்து 325/100ன்னு போடுவீங்க. இதை என்ன ஷார்ட் பண்ணி இங்கே 4 12 13 13/4 இப்படி தான் போடணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா சாரி இது ஹெச்எஃப் தானே, ஹெச்எஃப் கேட்டிங்கன்னா மேலே உள்ள நம்பருக்கு ஹெச்எஃப், அப்போ 1 கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம், அப்போ 4 ஆன்சர் 0.25. இந்த மாதிரி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2022ல் கேட்ட ஒரு சம். ஸோ இந்த சம்மை பாருங்களேன், இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். எ பர்சன் எக்ஸ் வாண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் சம் பென்ஸ், பேஷாக பண்ணட்டும். எக்ஸ் வாண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் சம் பென்ஸ் among 6 children A, B, C, D, E and F. Suppose A gets twice the number of pens received by B. A gets twice the number of pen received by B, 3 times that of C. இங்கே பாருங்கள், twice, 3 times, 4 times, அடுத்து என்ன இருக்குது 5 times, அடுத்து என்ன இருக்குது 6 times. twice of B, 3 of C, D, E, F இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ A is equal to 2B, A is equal to 3C இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, அப்போ ஏட்ட இருக்க நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகணும், 3ஆல் டிவைட் ஆகணும், 4ஆல் டிவைட் ஆகணும், 5ஆல் டிவைட் ஆகணும், 6ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ தான் அதோட டைம்ஸ் மல்டிபிள்ஸில் வரும். ஸோ இதோட எல்சிஎம் என்ன 60 வருமா? எல்சிஎம் ஈக்குவல் டு 60 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 2 தேவையில்லை, 4 எடுத்துக்கலாம். ஸோ 4 × 3 × 5 வரும். ஸோ ஆன்சர் வந்து 60 வரும். எல்சிஎம் 60 அப்படின்னா ஏட்ட எனக்கு A, B, C, D, E, F இவ்வளோ இருக்குது. எஸ், ஏட்ட 60 பென் இருக்கணும். அப்போ பீட்ட என்னவாக இருக்கணும் 30 பென் இருக்கணும். சீட்டை எவ்வளோ இருந்திருக்கணும் 20 இருந்திருக்கணும். 3 டைம்ஸ், அடுத்து 4 டைம்ஸ், அடுத்து 5 டைம்ஸ், அடுத்து 6 டைம்ஸ். இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர்ப்பா. ஸோ 60, 30, 90, 100, 120, 130, 140, 147 பென் இருந்தால் இந்த கண்டிஷனில் கொடுத்துடலாம். சாய்ஸில் 147 இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏலே இருக்குது. ஆனால் இது தப்பு. ஓகேவா? நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டு தான், பட் கொஸ்டின் நம்ம இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. இங்கே பாருங்க, நம்ம இதுவரை தான் பார்த்தோம். வாட் இஸ் தி மினிமம் நம்பர் ஆஃப் பென் எக்ஸ் ஷுட் பை, இதுவரை கூட ஓகே. ஸோ தட் தி நம்பர் ஆஃப் பென்ஸ் ஈச் ஒன் கெட்ஸ் இஸ் ஈவன் நம்பர். இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் யூபிஎஸ்சி சம்மை பொறுத்தவரை எப்போவுமே லைன் பை லைனாக வாசிக்கணும். எவ்ரி வேர்டு நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஈச் ஒன் கெட்ஸ் ஈவன் நம்பர் சொல்லியிருக்காங்க. எங்கே பாருங்கள், திஸ் ஃபெல்லோ D கெட்ஸ் 15 ஆட் நம்பர் தான். ஓகேவா? இப்போ எல்லா நம்பருமே டபுள் ஆக்கி பண்ணணும். இட் இஸ் நத்திங் பட் 147 நீங்கள் மொத்தமாக 2 பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா எல்லா நம்பருமே டபுள் ஆக்கி மறுபடியும் கூட்டுறதுக்கு இந்த சம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அகைன் 2ஆல் பெருக்கினா போதும். ஆன்சர் என்ன வரும் 294 வரும். ஸோ ஆன்சர் 294. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பெருக்கலாம், இல்லைனா 7 4 14 வரும், 7 2 14 வரும், யூனிட் பிளேஸில் 4 வரும். அதுதான் ஆன்சர். அப்படின்னா ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு பெட்டர் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலாக வீடியோ லென்த்தாக போகிறதுனால நம்ம இதை பார்ட் 1 2ஆக போட்டுக்கலாம். சரியா? ஸோ அந்த செஷன் 7 நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் இது பார்ட் 1. ஓகேவா? என்னெல்லாம் பார்த்தோம், எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அப்போ அதோட ப்ராடக்ட் வேல்யூ வச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது நம்ம சால்வ் பண்ணோம். அதுக்கடுத்து டிவைட் பண்ணி இந்த மாதிரி டானா போட்டு டிவைட் பண்ணுறதுலையும் பார்த்தோம். ஹெச்சிஎஃப்க்கும் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம், டானா போட்டு பண்ணுறதை பண்ணிக்கலாம், இல்லைனா டிவிஷன் மெத்தட் இல்லையா, கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட், அதுலேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். அது போக நம்ம என்ன பார்த்தோம், 2016லேருந்து 2024 வரை உள்ள எல்லா யூபிஎஸ்சி கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 2 போடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம் இன் ரிமைண்டர், அப்ளிகேஷன் ஆஃப் எல்சிஎம் இன் ரிமைண்டர். ஸோ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஏன்னா அதை சொல்லிடணும்ல, அப்போ தான் நீங்கள் பார்ட் 2 பார்ப்பீங்கல்ல. இதில் என்ன வரும் அப்படின்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஆர் நோ ரிமைண்டர், டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஆர் சேம் ரிமைண்டர், டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே? ஸோ இதை வந்து நான் பார்ட் 2ல் கொடுக்குறேன். அண்ட் அதை வச்சு கேட்டிருந்த ஒரு சில யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதையே நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, தேங்க்யூ. ஸோ நம்ம இதில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள்
ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், மீட் யூ இன் பார்ட் 2. ஓகே, தேங்க்யூப்பா.